இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு அமைதியான ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. எங்கன்னா ஒரு பவேரியன் கண்ட்ரி சைட்ல ஜெர்மனில ஒரு இடத்துல ஒரு அமைதியான ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அதை சுத்தி டார்க் டென்ஸ் வுட்ஸ் இருக்கு. ஸோ நெய்பர்ஸும் பக்கத்துல இருக்காங்க, பட் ரொம்ப க்ளோஸாலாம் இல்லை. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. 1922ல பயங்கரமா ஸ்னோ பெய்யுது. ஸ்னோ ஒரு பிளாங்கெட் மாதிரியே இருக்கு. ரோட்லயும் சரி, அந்த ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி அந்த டார்க் டென்ஸ் வுட்ஸ் எல்லாமே ஸ்னோவால கவர் ஆயிருக்கு. பட் அப்படிப்பட்ட ஒரு அழகான காமான குவைட்டான ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஹிண்டர்கெஃபெக்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஜெர்மனில இருக்கு. அங்க குரூபர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஆண்ட்ரியாஸ் குரூபர் அவர் 64-year-old ஒரு பேட்ரியாக். So he was a soldier and he was a patriarch. So obviously சோல்ஜரா இருந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கோல்ட் அண்ட் வில்லேஜர்ஸே அவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்களாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் 72-year-old கசீலியாவும் ஆண்ட்ரியாஸ்க்கும் பிறந்த ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க பேரு விக்டோரியா கேப்ரியல். அவங்க ஒரு விடோட் டாட்டர். ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் World War I இறந்துட்டதா நியூஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ விக்டோரியா கேப்ரியலும் அவங்களுடைய 2 பசங்க, 7-year-old கசீலியா அவங்க கிராண்ட் மதர் நேமே அந்த பிள்ளைக்கு வச்சிருக்காங்க. ஸோ 7-year-old கசீலியா அண்ட் 2-year-old ஜோசப் அவங்களும் ஆண்ட்ரியாஸோட வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த 5 பேர் தவிர இந்த குழந்தைங்களை பார்க்கறதுக்காக ஒரு மெய்டை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே நானிஸ் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மெய்ட் பேரு மரியா பவுங்கிராட்னா. ஸோ இந்த ஃபேமிலி பார்க்க ரொம்ப நார்மலான ஃபேமிலியா தான். அவங்க டெய்லி ரொட்டீன் லைஃப் நார்மலா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கனால ஃபார்மை பார்த்துட்டு, அனிமல்ஸை பார்த்துட்டு, ஆண்ட்ரியாஸ் அவருடைய வேலையை பார்த்துட்டு வராரு. வுட்ஸ் கட் பண்றாரு அண்ட் ஆல்சோ அந்த ஸ்னோ எல்லாம் ஒதுக்கி அந்த மாதிரி அவங்க நார்மல் ஒரு ஃபேமிலியா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஃபேமிலின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த வீடு, அவங்க இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸ் நிறைய சீக்ரெட்ஸை ஹைட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஈவன் முன்னாடி வேலை செஞ்ச மெய்ட்ஸ் கூட அந்த ஹவுஸ் ஹாண்டட், அதனாலதான் எங்களால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை விட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட ஈவன் மெய்ட்ஸ் அவங்க கூட இருந்து வேலை பார்க்கறதுக்கு கூட அவங்க ரொம்ப பயந்தாங்களாம். ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த ஃபேமிலியும் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு கிரைம் ட்ரூத் டிகோட்ஸ். So welcome to Crime Truth Decode. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம அன்கவர் பண்ண போற கேஸ் ஜெர்மனில நடந்த மோஸ்ட் சில்லிங் அன்சால்வ்ட் கேஸ், The Hinterkaifeck மர்டர்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அங்க 6 லைஃப்ஸ் ப்ரூட்டலா கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கில்லர் கடைசி வரைக்கும் ஒரு தடயமும் இல்லாம அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். ஸோ நம்ம இந்த ஹாண்டிங் மிஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நான் உங்களை வெல்கம் பண்றேன். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, நோட்டிபிகேஷன்ஸ் பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்சோ கண்டிப்பா இந்த வீடியோவை கிரைம் அண்ட் மிஸ்ட்ரி ஜேனர் பிடிக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க வியூ ஆஃப் இந்த ஸ்டோரியோடைய உங்க வியூ என்னன்னு நீங்க சொல்லலாம். நீங்க யார் சஸ்பெக்டா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு கூட கமெண்ட்ஸ்ல போடலாம். ஸோ நம்ம இப்போ நேர வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரூபர் ஃபேமிலியில இருக்கிறவங்க நிறைய விசித்திரமான ஹாப்பனிங்ஸ் வந்து அவங்களுக்கு வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்தே சில டைம்ஸ் என்னன்னா, ஆண்ட்ரியாஸ் வந்து வெளியே அவருடைய அந்த ஸ்னோ கவர்ட் ஏரியா சொன்னேன்ல, ஸோ ஸ்னோ பெஞ்சிருக்கும். இப்போ நார்மலா தரையில் நடக்கும்போது நம்ம கால் தடம் தெரியாது, பட் ஸ்னோல நடக்கும்போது கண்டிப்பா ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இம்ப்ரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் அவர் வீட்டுக்குள்ள வந்த தடையும் இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போன தடையும் இல்லை. டெய்லி மார்னிங் அவர் போய் அந்த ஸ்னோவெல்லாம் வந்து இது பண்ணி மூவ் பண்ணி அதெல்லாம் தள்ளி விடணும், ஸோ தட் அவங்க வெளியே வர முடியும் டோர் ஓட்டுன்னு சொல்லி. அந்த மாதிரி தள்ளும் போது ஃபுட் பிரிண்ட்ஸ் வீட்டை நோக்கி உள்ள வந்திருக்குது, பட் வீட்டை விட்டு வெளியே போன தடையும் எதுவும் இல்லை. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்களுடைய ஃபேமிலியில யாருக்கும் சொந்தமானதும் கிடையாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல அந்த ஃபேமிலி தூங்கும் போது மேல அட்டிக் இருக்கும். ஸோ இப்போ ஃபாரின் ஹவுசஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பரன் வச்சுக்கிறோமோ நம்ம வீட்டில், இந்த பழைய காலத்து வீட்டிலலாம் வந்து நம்ம ஊர்லேயும் வந்து அட்டிக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாஃப்ட்ன்னு மாற்றிருக்கோம். ஸோ ஆனால் ஃபாரினில் வந்து அட்டிக்ஸ் இருக்கும், இப்போ கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க வேண்டாத, அதாவது அப்போதைக்கு தேவையில்லாத பொருள், ஸோ அப்போதைக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் அங்கே வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு ரூம் மாதிரியே இருக்கும், குட் இனஃப் ஃபார் அ பர்சன் டு லிவ் தேர். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடம் தான் அவங்க அட்டிக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டிக் இருக்கிற அந்த வீட்டில் வந்து நைட் டைமில் எல்லாரும் தூங்கி படுத்த பிறகு தூங்கும் போது மேலே யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு அவங்களுக்கு கேட்குமா. ஆண்ட்ரியாஸ் என்ன பண்ணுறாரு, மேலே அந்த அட்டிக்கு போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே பார்த்தா யாருமே அங்கே இல்லை. ஸோ வெறும் சவுண்டு தான் கேட்குது தவிர அங்கே யாருமே இல்லை. அடுத்தபடியாக ஆண்ட்ரியாஸ் வந்து இந்த இடத்துல கீயை வச்சுட்டு போனார்னா, அன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல கீ இருக்காது. அவர் வந்து நிறைய வாட்டி இதனால அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல வச்ச கீ காணும் போதுன்னா யார் தான் வந்து இது பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் நிறையா ஸ்ட்ரேஞ்ச் வியர்ட் திங்ஸ் ஆயிட்டு இருக்கு அவங்க வீட்டுக்குள்ள. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியாஸ் வச்சிருக்க டூல்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு அன்யூஷுவல் பிளேசஸ்க்கு எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ இப்போ அவர் வந்து கபோர்டில் வச்சிருக்காருன்னா அந்த டூல் பாக்ஸ் வந்து பாத்ரூமில் பார்ப்பாங்க. சரி அங்கே வைக்க வேணாம், நம்ம வெளியே வைக்கலான்னு சொல்லி அவங்களுடைய வெளியே ஏரியா இருக்கும்ல, அந்த இடத்துல வச்சா அங்கேருந்து வீட்டுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்யூஷுவல் பிளேஸில் அவங்க வந்து அந்த டூல் பாக்ஸஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க யாரும் குழந்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது கிடையாது, அவங்க ஒய்ஃபோ அவங்களுடைய பொண்ணும் கூட அதை தொடர்றது கிடையாது. ஸோ no one knows how things are being shifted from one place to another place. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் இருக்கிறது தவிர்த்து அங்கே இருக்கிற வில்லேஜர்ஸுமே நிறையா அன்சீன் ப்ரெசன்ஸ் அங்கே ஃபீல் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த மெய்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் வந்துட்டு ஓடி போயிருக்காங்க. ஸோ தே ஹவ் ஃபெல் சம் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த வீடே அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பனிங்ஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நியூ மெய்ட் வந்தாங்க அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன்ல, மரியா பாம்கிராட்னா. அவங்க வந்து மார்ச் 31 வந்து இறங்குறாங்க. அன்னைக்கு காலையில வந்து இறங்குறாங்க. அவங்க வேற ஊர்ல இருந்து வேற பிளேஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஷீ ஹேட் லாட் ஆஃப் ஹோப் பிகாஸ் ஒரு மெய்டுன்னு இருக்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். குழந்தைங்க 2 குழந்தைங்களை பார்த்துக்கணும் அண்ட் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். அண்ட் ஷீ அந்த டைம்ல வந்து ரொம்ப பாவர்ட்டியில ரொம்ப அதிகமாக இருந்த டைம். ஸோ ஷீ நீடட் த மணி, ஷீ வாண்டட் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து மரியா வந்திருக்கனால அவங்க வந்து நிறைய கனவுகளோட இங்கே நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய லட்சியங்களோட நம்ம நல்ல பேர் வாங்கணும், நம்ம ஆண்ட்ரியாஸ் கிட்ட இருந்தோ அவங்க ஒய்ஃப் கெசீலியா கிட்ட இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரீம்ஸோட அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து இறங்குறாங்க மார்ச் 31. சின்ஸ் ஷீ இஸ் நியூ டு த பிளேஸ், ஷீ டசன்ட் நோ அபவுட் த ஹவுஸ் ஆல்சோ. ஸோ அவங்க அந்த ரூமர்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேட்கல, தெரியல அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து
ஷீ இஸ் ஜஸ்ட் என்டரிங் த ஹவுஸ். ஸோ ஆண்ட்ரியாஸும் அவங்க ஒய்ஃபும் வெல்கம் பண்ணுறாங்க அவங்கள. அவங்க குழந்தைங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, அவங்களுடைய பேரம்பேத்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்கள தான் நீங்கள் பார்த்துக்க போறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு மார்ச் 31 நைட்டு தான் யாருமே இமேஜின் பண்ணாத ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடக்குது. ஸோ அன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய 2 குழந்தைங்களும் தூங்குறாங்க. ஆண்ட்ரியாஸ் அந்த மேடுக்கான இடத்த வந்து அவங்க ஒய்ஃப் கெசிலியா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு பெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அந்த மெய்டும் தூங்க போறாங்க. விக்டோரியா அவங்க அம்மா அப்பா ஆண்ட்ரியாஸ் அண்ட் கெசிலியாவும் வந்து போய் படுக்க போயிட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு ஆண்ட்ரியாஸ்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டு அவருடைய அந்த ஃபார்ம் ஹவுஸ் இது இருக்கும்ல, லைக் பான்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்து அனிமல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விசித்திரமான நாய்ஸ் கேட்ட உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியாஸ் அங்கேருந்து வீட்டுல இருந்து எழுந்து அவங்க ஒய்ஃப் சொல்றதையும் கேட்காம ராத்திரியில அவர் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஏஞ்சி போறாரு. ஆண்ட்ரியாஸ் வாஸ் 63 years old. ஸோ ஹீ இஸ் அ கிராண்ட் ஃபாதர், ஹீ இஸ் ஓல்ட். ஸோ அவர்னால வந்து டக்குன்னு ஃபைட்டும் பண்ண முடியாது. ஸோ அவர் அன்னைக்கு நைட் ஆல்ரெடி அங்கே ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் நடக்கும் போது அவர் எந்திரிச்சு போகாம இருந்திருக்கலாம். பட் ஹீ வெண்ட். போனா நங்குன்னு ஒரு சவுண்டு கேக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியாஸ் நெவர் ஓப்பன் திஸ் ஐஸ் அகெயின். ஏன்னா அவர் தலையில அடிச்சு அவர் ஸ்கல்லே வந்து உடைஞ்சி ஷாட்டர் ஆயிடுச்சான். அப்படியே அவர் அங்கேயே விழுந்து இறந்துடுறாரு. இந்த டம்ஸ் கேட்ட சவுண்டை கேட்டு கசிலியா ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்டை வந்து போகாதீங்கன்னு சொன்ன கேட்காம இவர் போனாரு. இவங்க 72 year old. இவங்க என்னன்னு பார்க்கறதுக்காக அவசரமா இவங்க போறாங்க. இவங்க தலையிலயும் நங்குன்னு சவுண்டு கேக்குது, இவங்க தலையும் ஷாட்டர் ஆகி அப்படியே விழுந்துடுறாங்க. இந்த 2 சத்தத்தையும் கேட்டு விக்டோரியாவும் எந்திரிச்சு வராங்க. என்னாச்சு, அம்மா அப்பா வெளியே போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வராங்க. அவங்களுக்கும் இதே தான் நடக்குது. தலையில அடி மட்டும் தான் அவங்களுக்கு வாங்குற ஃபீலிங் கிடைக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க மறிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கல்லே ஷாட்டர் ஆட அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியா இவங்கள இப்போ வீட்டுல இருக்க 3 பெரியவங்களையும் கொண்டாச்சு. சோ மீதி 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களும் எப்படி வர வைக்கிறதுக்காக இந்த பலூன்ஸ், அந்த கிளவுன் மாதிரிலாம் விசித்திரமா ஹாப்பி சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கெசிலியா வந்து என்னடா சவுண்ட் அது இந்த டைம்ல அப்படின்னு அந்த குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்ல, ஆர்வமா அது வெளியே வந்து பார்க்கும்போது நங்குன்னு அவ மண்டையிலையும் அதே மாதிரி அடி விழுது. பட் அவ கொஞ்சம் தப்பிச்சுக்கிறா. ஸோ தப்பிச்சாலும் அவளோட அந்த வலி, அந்த மண்டையில அடிப்பட்ட வலினால அவளுடைய ஓன் ஹேரை அவளே பிளக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோ வலியில அவ வந்து துடிச்சு இறந்து போறா. ஷி வாஸ் ஜஸ்ட் 7 years old when she was killed this way. அடுத்தபடியாக ஜோசப்னு சொன்னேன், அவன் வெறும் 2 year old குட்டி பாப்பா. ஸோ he was lying in his cradle. அந்த கிரேடில்லே அவன் தலையை அடிச்சு அங்கேயே அவனோட ஹெட் வந்து ஷாட்டர் ஆகி இருக்கு. இவங்க எல்லா 5 பேரையும் கொன்னாச்சு. அன்னைக்கு காலையில தான் மரியா வந்து இறங்குறாங்க, அந்த மெய்டு வந்து இறங்குறாங்க. அவங்க இறங்குனதும் இந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. So he went to Maria's room and he killed Maria. முடிச்சாச்சு, மரியாவையும் முடிச்சாச்சு. அன்னைக்கு தான் வந்து இறங்குறாங்க. அடுத்த நாள்ல இருந்து தான் she is going to start her work. அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள முடிச்சு கட்டியாச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல 6 பேரோட தலை செதந்து போன சடலங்களா எல்லாருமே மாறிட்டாங்க. ஆனா ஒரு தடயமும் அங்க 4 நாள் ஆகுது. ஹிண்டர்கைஃபர்க் எப்பவும் போல அமைதியான ஒரு இடமா இருக்குது. பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்லாம் வந்து இந்த வீட்டில் ஃபுட் குக் பண்ணும்போது சிம்னிலேருந்து ஸ்மோக் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. நைட் டைம்ல லேண்டர்ன்ஸ்லாம் லைட் ஆகப்படுது, லேம்ப்ஸ்லாம் பேர்ன் ஆகுது. அதனால வந்து மக்களுக்கு ஒரு டவுட்டுமே வரல.
ஸோ அவங்களுடைய கேட்டிலும் ஃபீட் பண்ணப்படுது. அவங்க கவுஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. கிச்சனில் ஃபுட் மேக் பண்ண சொன்ன மாதிரி சிம்னியில் ஸ்மோக் வருதுனாவே கிச்சனில் யாரோ சமைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால யாருக்குமே வந்து அங்கே இந்த மாதிரி ஒரு ஹாரர் நடந்திருக்கு அப்படின்றதே வந்து ஒரு 4 நாளைக்கு அவங்களுக்கு தெரியல. பட் யாரு இந்த லைட்டு இந்த ஸ்மோக்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கில்லர் தான். கில்லர் அவங்கள கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த வீட்லேயே 4 நாள் அந்த கார்ப்சஸ் மண்டை செதறி போய் கிடக்கிற அந்த கார்ப்சஸோடையே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருந்திருக்கான் அந்த கில்லர். ஸோ 4 நாள் பார்க்குறாங்க. 4 நாள் குழந்தைங்க, ஒரு நாள் குழந்தை ஸ்கூலுக்கு வரணுனாலே நம்ம நெய்பர்ஸ் ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கோமோ, நம்ம நெய்பர்ஸ்லாம் ரொம்ப கன்சர்னாக ஆயிடுவாங்க. இதில் 4 நாள் அந்த குழந்தைங்க வந்து அந்த 7 year old குட்டி வந்து ஸ்கூலுக்கு போகல, அவங்க ஃபேமிலி வந்து சர்ச்சுக்கும் அட்டன் பண்ணல, அப்புறம் டெலிவரி பாய்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டு யாருமே ஆன்சர் பண்ணலன்னு போயிடுறாங்க. ஸோ லைக் இப்போ டெலிவரி பீப்புள் வந்து பெல் அடிக்கும் போது யாருமே வெளியே வரும், டவுட் வரும் அந்த வீட்டில் யாருமே இல்லையா, அப்போ நைட்லாம் ஏன் லைட் எரியுது அப்படின்னு டவுட் வரும்ல. ஸோ நெய்பர்ஸ்க்கு வந்து டவுட் வந்துருக்கு, என்னன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆன நெய்பர்ஸ்க்கு பதறி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு நெருங்கும் போதே பயங்கர துர்நாட்டம். அவங்களால அந்த ஸ்மெல்லை வந்து சகிச்சிக்கவே முடியல. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி ஏதோ மாடு ஏதோ சிக்காயி இறந்துருக்கும், இல்லைன்னா ஏதாவது பண்ணி செத்துருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூக்கெல்லாம் கட்டிட்டு உள்ளே போய் பார்த்தா ஹால் என்ட்ரன்ஸில் அந்த அவங்க பொண்ணு மறிச்சு கிடக்குறாங்க. இந்த வீடு வந்து நிசப்த அமைதியாக இருக்குது. அப்படியே உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா மரியா ரூமில் தலை செதந்தி போன நிலமையில அவங்க டெட் பாடி இருக்குது, அழுகிற நிலமையில. அதுவே பார்த்து அவங்களுக்கு கொமட்டுது. இப்படி திரும்பி பார்த்தா மரியா ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த குழந்தை ஜோசஃபோடைய கிரிப் இருக்குது, அந்த கிரேடில் இருக்குது. அதில் பார்த்தா அது ஃபுல்லாக ரத்தம். கிட்ட போய் பார்த்தா அந்த குழந்தைன்னு கூட இறக்கம் இல்லாமல் அவன் தலையும் செதுக்கு. அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது எல்லாம் வாந்தி எடுத்துகிட்டு வெளியே ஓடி வராங்க. அந்த ஊர் மக்கள் வந்து வெளியே வந்து பான் டோர் திறந்துருக்கு. சரி பானுக்கு போய் பார்த்தா பானில் ஆண்ட்ரியாஸும் அவங்க ஒய்ஃப் கெசிலியாவும் இதே நிலமையில அழுகி போகிற நிலமையில தலை சிதந்து போன நிலமையில டெட் பாடியாக இருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸ் வராங்க. ஸோ இப்போ போலீஸும் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் வராங்க. வந்து அவங்களுமே அந்த க்ரைம் சீனை பார்த்து ரொம்ப வந்து நிலை குலைஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரத்தம், அப்படியே தலை சிதந்து போயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து ரத்தம் தெளிச்சிருக்கும். ஏன்னா பிளண்ட் ஒரு ஹார்டான ஒரு பொருளை வச்சு மண்டையில் அடிக்கும் போது கண்டிப்பாக ரத்தம் சிதறி இருக்கும். ஸோ ரத்தம் வால்ஸ்லலாம் பயங்கரமாக ரத்தமாக இருக்குது, தரெல்லாம் ரத்தமாக இருக்குது, பயங்கர துர்நாட்டம். ஏன்னா 4 நாள் ஆச்சு. 6 பாடிஸ் டெட் பாடிஸ் அங்கே இருக்குது. கண்டிப்பாக வந்து நாத்தம் பயங்கரமாக ஒரு இறந்த சடலமே வந்து பயங்கரமாக நாரும். அதில் வந்து 6 சடலங்கள் இருக்கும்போது எப்படி நாரும்னு யோசிச்சு பாருங்க ஒரே வீட்டுக்குள்ளே. ஸோ ஆண்ட்ரியா பாடி, கெசிலியா, விக்டோரியா, அப்புறம் குட்டி கெசிலியா அந்த குட்டி பாப்பா, அப்புறம் அவங்களுடைய குழந்தை ஜோசப், எல்லாரோட பாடியும் கொண்டு வந்து வெளியே வந்து வரிசையாக போலீஸ் வந்து கொண்டு வந்து அடுக்குறாங்க. மரியாவோட பாடியும் கொண்டு வராங்க. இதில் என்ன சேட்னா, மரியா அன்னைக்கு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஒரு வேளை 1 day டிலே பண்ணி வந்திருந்தா கூட அவங்க உயிர் பழைச்சிருக்கலாம். பட் her fate was to be killed this way. கொண்டு வந்து வெளியே நீட்டாக இது பண்ணிவிட்டு ஃபாரன்சிக் டீம், இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அவங்களுடைய தடயங்கள் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஃபோரன்சிக் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களோட தலையில் மெட்டாக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மிங் டூல், பயங்கர ஹெவியாக பெருசாக ஹேமர் மாதிரி பெருசாக பயங்கரமான பெரிய ஒரு ஹெவி மெட்டல் ஃபார்மிங் டூலை வச்சு தான் ஒருத்தரும் தாக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே ஒரே டூலில் தான் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து அந்த பீப்புள் மேலே அடிச்சிருப்பான்னா அவங்க மண்டை அப்படி செதறி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ கில்லரோட ஒரு தடயமும் அங்கே இல்லை. இப்போ அந்த காலத்தில் வந்து ஆல்ரெடி டிஎன்ஏ அனாலிசிஸ் கிடையாது. ஏன்னா இட் வாஸ் 1922. அப்போல்லாம் வந்து ஃபாரன்சிக்ஸே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரிமெயின் அன்சால்வ் பிகாஸ் அவங்களால எவிடன்ஸை சரியாக எடுக்க முடியாது. அண்ட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா
போலீஸை ஃபஸ்ட்டே வந்து இவங்க கூப்பிட்டுருக்கணும். நெய்பர்ஸ் என்ன பண்ணாங்க, உள்ளே போய் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு அவங்க ஒரு ரூமுக்கும் போயிட்டு வந்தனால அந்த இன்வெஸ்டிகேஷன் பிளேஸ் வந்து பயங்கர கயோட்டிக்காக ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு இடத்துக்கும் அவங்க போனனால கிரைம் சீனுக்குள்ள வில்லேஜஸ் ட்ராவல் பண்ணனால அப்போ இருக்கிற அந்த ப்ரிமிட்டிவான ஃபாரன்சிக் டூல்ஸ் வச்சு அவங்களால அவ்வளோ டீட்டெயில்ஸை வந்து எடுக்க முடியல அந்த இடத்துல. ஆனாலும் 100 சஸ்பெக்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வில்லேஜில் யாரெல்லாம் வந்து திருடங்களா இருந்திருப்பாங்க, யாரெல்லாம் வந்து திருட்டு நடந்திருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒன்றும் திருட்டும் போல. அண்ட் போலீஸ் இன்னும் என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிச்சனில் வெசல்ஸ்லாம் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு வைக்கப்பட்ட அந்த வெசல்ஸ்லாம் அப்படியே இருந்திருக்கு. கேட்டிலோடைய அந்த கவுடைய அந்த ஃபீடு அந்த இது வந்து ஃபில்லாக இருந்திருக்கு. தண்ணி அதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிம்னி வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. வுட் பேர்ன் பண்ணி தான் அந்த காலத்தில் சிம்னி வந்து ஒர்க் ஆகும், கரெக்டாக. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே வந்து கில்லர் இருந்திருக்கான், அவன் வந்து யாரும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நாள் ஆல்சோ வில்லேஜஸ் சொல்லியிருப்பாங்களே, அந்த 4 நாள் லைட்லாம் எரிஞ்சுது, யாருன்னு அப்போ யார் இருந்திருப்பான்லாம் பேசியிருப்பாங்களே. ஸோ அதை வச்சு வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக அந்த கில்லர் இங்கே தான் 4 நாள் இருந்திருக்கான், இந்த காப்ஸோட தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 சஸ்பெக்ட்ஸ் கிட்ட அவங்க கொஸ்டின் பண்ணியும் ஒரு இதுவும் இதுக்கு ரிலேட்டடாகவும் இல்லை, யாரையுமே கன்விக்டும் பண்ண முடியல. ஏன்னா ப்ரூஃபே இல்லை. ப்ரைம் சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விக்டோரியாவோட ஹஸ்பண்ட் வந்து மறிச்சிடுறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ விக்டோரியாவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் பேர் இங்கே மென்ஷன் ஆகல. அவங்களுக்கும் பிறந்தவர் தான் வந்து கெசிலியா, ஃபர்ஸ்ட் டாட்டர், 7 year old. அதுக்கப்புறம் விக்டோரியா வந்து லொரன்ஸ் ஷிர்லிட்டன் பாயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்தவன் தான் இந்த ஜோசப், 2 year old குட்டி பையன். ஸோ அவரை தான் வந்து மெயின் சஸ்பெக்டாக பார்க்குறாங்க. ஏன்னா ஹி வாஸ் அ ஒன்லி சர்வைவர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவர் அந்த டைம் அங்கே இல்லாதனால ஹி வாஸ் நாட் மர்டர்ட், பட் தென் he is the prime suspect. ஏன்னா வீட்டுக்குள்ள கேட்ட சத்தம், அந்த ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்லாம் வந்து மேபி இவரே பண்ணியிருக்கலாம் அவங்கள பயமுறுத்துறதுக்கு. அடுத்தபடியாக விட்னஸஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, அந்த பாடிஸை பார்த்தப்போ he has behaved in a strange way which was disturbing. ஸோ தான் ஃபேமிலி வந்து அப்படியே செதறி போய் கிடக்குறாங்க. அதை பார்த்து எப்படி கதறி இருக்கணும் இவர், அவரோட ஒய்ஃப், அவருடைய பையன், அவருடைய எல்லாத்தையும் அந்த 2 வயசு குழந்தை வந்து அப்படி செதறி போய் கிடக்கும் போது அதை பார்த்து இவர் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கணும், துக்கப்பட்டு வீறிட்டு அழுதுருக்கணும். அப்படி இல்லாம he had behaved strangely. நிறைய ரூமர்ஸும் கதைகளும் தான் இருந்தது தவிர உண்மையான கில்லர் யாருன்னு சொல்லி போலீஸ்னாலையும் சரி விட்னஸஸும் இல்லை. ஸோ அவங்களால கன்க்ளூட் பண்ண முடியல. இப்போ போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை கில்லர் அவங்களோட அட்டிக்ல ஏற்கனவே இருந்திருப்பான். லைக் அவங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரத்துக்கு முன்னாடியே அங்க ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் சீக்ரெட்டா இவங்க வந்து தூங்கின பிறகு உள்ள வர்றதும், இவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போயிடுறது, கால் தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு வெளியே போறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆண்ட்ரியாஸ் வந்து நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்திருக்காரு, வீட்டை விட்டு வெளியே போன ஃபுட் பிரிண்ட்ஸை அவர் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் ஆல்சோ போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, கில்லர் கண்டிப்பா வந்து இவங்களை கூட இருந்து இவங்களை அப்சர்வ் பண்ணி, தூரத்துல இருந்தோ உட்ஸ்குள்ள இருந்தோ எங்க இருந்தோ இவங்களை அப்சர்வ் பண்ணி இவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், இவங்க யாரு என்ன ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் இவங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. தவிர எந்த எவிடன்ஸும் இல்லைனால 1922லயே இந்த கேஸை வந்து அவங்க கோல்ட் கேஸ் மாதிரி ஆகி, ஏன்னா எதுவுமே எவிடன்ஸே இல்லை, அவங்க எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்ல. ஸோ சாம்பிள்ஸ் அவங்களால பிளட் சாம்பிள்ஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அதை மட்டும் இவங்களோட எடுத்துட்டு அவங்கள வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அதோட அந்த கேஸ் வந்து அன்சால்வ்டா இருக்கு. ஸோ போலீஸ்னால எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அந்த 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பட் அங்கே ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஸோ போலீஸ் வந்து அந்த கேஸை வந்து 1922ல் க்ளோஸ் பண்ணி அது ஒரு கோல்ட் கேஸாக ஆயிடுது. அண்ட்
1923ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் ஹவுஸே வந்து டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அங்க வந்து கோஸ்ட் சைட்டிங்ஸ் இருக்கு, அது இருக்கு, பேய் இருக்கு அப்படிலாம் சொல்லி ஆல்ரெடி அவங்களாம் உயிரோடு இருக்கும்போதே அந்த ரூமர்ஸ்லாம் இருந்தனால அந்த வீடை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற எதுவுமே கட்டல. பட் வாட் தே டிட் வாஸ் ஒரு ஸ்மால் ஷ்ரைன் லைக் ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி அந்த இறந்த அந்த 6 பேருடைய நேமையும் போட்டு ஒரு கிராஸ் வச்சு அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு சிமெட்ரி மாதிரி ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான். மற்றபடி அந்த இடத்துல ஒரு வீடோ வேற எதுவுமே கட்டல. அந்த ஃபார்ம் ஹவுஸ் இந்த இடத்துல இப்போ வெறும் ஒரு கல்லுங்க தான் இருக்கு, அந்த இடிக்கப்பட்ட கல்லுகள். 2007ல் போலீஸ் ஜெர்மன் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த ஹிண்டர்கைஃபக் மர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து கிடைக்கிது. சரி, இந்த ஃபைல் என்னதுன்னு சொல்லி அவங்க வந்து சஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் அதெல்லாம் வச்சு தே ஃபவுண்ட் த சஸ்பெக்ட். ஆனால் அவங்க வந்து லிவிங் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால அவங்கள வந்து ரிவீல் பண்ணாமல் அப்போவே வந்து சஸ்பெக்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க திருப்பியும். ஸோ ஹிண்டர்கைஃபக் வந்து இட்ஸ் ஸ்டில் ரிமைனிங் அ மிஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் ஹாரர்ஸ் ப்ரிசர்வ் இன் த ஷேடோஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இன்னும் நிறைய மிஸ்ட்ரீஸ் அண்ட் நிறைய ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி காத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ until next time, take care, bye bye.